அது எங்கேயோ எடுத்தது, இது எங்கேயோ எடுத்தது, ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது என்கிட்ட பேசுகிறதுக்கு பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா இது வந்து 4வது மேடை இந்த படத்துக்காக. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஆடியோ லான்ச் பண்ணோம், அங்கே பேசியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, இது 4வது. ஸோ நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா, இன்னும் அன்றைக்கி தேவராஜன் எனக்கு ஒரு 2.25 அடிக்கு தாடி இருந்துச்சு, இப்போ ஒரு 3.25 அடி ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசமாக எனக்கு எதுவும் தெரில. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் இருந்ததை விட இன்னைக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இன்றைக்கி இருக்கோன்னா அதுக்கு காரணம் வந்து தானு சார். ஸோ ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கபாலின்னு அவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு அடுத்தது எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். அந்த பேனரில் நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் அதுவே ஒரு முதல் சக்ஸஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் பாஷா வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு, இயல்பாக நடிச்சிருக்காரு. எல்லாரும் சொல்லலாம் இந்த மாதிரி நாசர் சார் சன் அப்புறம் என்ன நடிப்பு வராதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் கண்டிப்பாக அவருடைய சன்னுன்றதுனால நடிப்பு வந்துடாது. இன்ஷியல் வேணால் வந்துடும் அவர்கிட்ட இருந்து, பட் நடிப்புன்றது கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட் தான். அவருக்கு அந்த இயல்பாகவே வருது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அது தெரியும். அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தான் போட்டு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசரும் இப்போ சொல்லிட்டு இருந்தார், இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பறந்து செல்லவான அமெரிக்காவில் ஃபுல் படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நான் தான் இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நல்லா எழுதி அதில் கண்டிப்பாக அதில் தான் இன்னும் நிறையா பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர், இங்கே வந்து நாசர் சார், தானு சார் மற்றும் அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பெரிய நன்றி. நல்லபடியாக எழுதி பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. நிச்சயமாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இப்போ நான் பேசலை, ஒரு தந்தையாக கூட நான் பேச போகிறதில்லை. இந்த தொழில்துறையை சார்ந்தவன், ஒரு 1/4 நூற்றாண்டை கடந்தவன். அந்த பயணத்தில் நான் பட்ட கஷ்டங்களை விட இந்த திரைத்துறை எந்தெந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வளர்ந்திருக்கிறது, எப்படி பின்தங்கியிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு சினிமா பால் காதல் கொண்ட ஒருவனாகத்தான் உங்கள் முன் இருக்கிறேன். இந்த விழா பிரத்யேகமாக கலைப்புலி தானு அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான். அதுதான் உண்மையும் கூட. நான் 4 பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறேன். படம் எடுப்பது சிரமமே அல்ல. படம் எடுப்பது சிரமமே அல்ல. 10,000 ரூபாயில் எடுக்கலாம், 10 லட்சம் ரூபாயில் எடுக்கலாம், 10 கோடி ரூபாயில் எடுக்கலாம், 100 கோடி ரூபாயில் எடுக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ காதணியிலிருந்து வாட்சை விற்று கேத்து வச்சு கடன் வாங்கி எடுக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. என் 4 பட தயாரிப்பில் நான் என்பதல்ல, எல்லா தயாரிப்பாளர்களும் படுகின்ற ஒரு கஷ்டம் அந்த படத்தை வெளியிடுவதுதான். இன்று 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில், இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த படத்தை அடையாளம் கண்டு நான் நிச்சயம் கலைப்புலி தானு அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் அவரை இந்த படத்தை சார் எப்படியாவது என் பையன் படம் அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலை. அவராக முன் வந்து அவராக இந்த படத்தை அடையாளம் கண்டு அவர் இந்த படத்தை வெளியிட துணிந்திருக்கிறார், உதவிக்கரம் நீட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் ஒரு தகப்பனாக பார்த்தா என்னுடைய பையன் ஒரு மேஜர் படம் பண்ணியிருக்கான், அது ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும்னு. ஒரு தகப்பனாகவும் அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிக சுலபமாக இந்த படம் வெளியிடப்படும், மக்களிடம் சென்றடையும் அவருடைய உதவினால். அதே மாதிரி அவர் மட்டுமே இல்லாமல் நான் நரேன் முதற்கொண்டு 4 நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இதுதாங்க வேணும் இண்டஸ்ட்ரியில், இதுதான் வேணும். ஒருத்தர் தாழும் போது, ஒருத்தருக்கு உதவி தேவும் போது உதவிக்கரம் நேற்றது தான். ஏன்னா நரேனே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கே ஒரு உதவிக்கரம் தேவைப்படுது. பட் அவரே முன் வந்து இதில் கை கோர்க்கிறாருன்னா இந்த ஒரு நல்லெண்ணம் இந்த படத்தை நிச்சயமாக மிக அழகாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்றுதான் எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. மற்றபடி இதே அரங்கத்தில் இதனுடைய முதல் வெள்ளோட்டம் ட்ரெய்லர் வெளியிடும்பொழுது நான் என் மகனை பற்றி பேசிவிட்டேன். அதனால் திரும்பி அதை நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் சொல்கிறேன்,
நான் அவனை ஒரு தொழில்தன்மை மிக்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டராக தான், அவன் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும், அதெல்லாம் அது என்னுடைய கையில் இல்லை, நம்முடைய கையில் இல்லை. அவனை ஒரு பல பட்டறைகளுக்கு அனுப்பி, பல பயிற்சிகளுக்கு உட்படுத்தி, பல பல கஷ்டங்கள், பப்பா என்னால் முடியல, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போயிட்டே இருப்பான். ட்ரெயினுக்கு இன்னும் போயிட்டு இருக்கான். ஆக அவனை, என் பேரை அவன் காப்பாற்றுறானோ இல்லையோ, அவன் மூலமாக என் பேரை நான் காப்பாற்றிக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆக அவன் எந்த ஒரு நடிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சவாலையும் ஏற்கக்கூடிய ஒரு நடிகனாக அவனை உருவாக்கியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய விமர்சனம் என்னை வளர்த்திருக்கிறது. இன்றைக்கு விமர்சனம் வேறு மாதிரியா போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்ன வந்து 2 ஊடகம் தான், ஒரே ஒரு ஊடகம் தான், அச்சு ஊடகம் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து தொலைக்காட்சி வந்துச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியா, அது இது இது எல்லாம் நிறைய பேர் வந்துடுச்சு. சந்தோஷம். ஆனால் விமர்சனங்களாக இருக்க வேண்டும். அது ஒரு நடிகனை அந்த விமர்சனம் கண்டு தன்னுடைய நடிப்பினுடைய ஒரு பாவனையை அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இயக்குனன் தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த விமர்சனங்களை கொண்டு. ஆனால் விமர்சனங்களே ஒரு பொழுதுபோக்காகி விடுவதுதான் பெரிய மனச்சங்கடமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை வளர்த்தது போலவே, என் மகனை வளர்த்தது போலவே, என் மகனைப் போலவே பல இளம் கலைஞர்கள், இளம் திறமையாளர்கள் வருகிறார்கள். அவர்களை விமர்சியுங்கள் அறிவு ரீதியாக. ஆனால் கிண்டல் துணியோடு அதே ஒரு பொழுதுபோக்காக மாற்றிவிடார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாமும் வளர்வோம், எங்களோடு கை சேர்த்து அல்லது உங்களோடு கை சேர்த்து நாம் இருவரும் வளர்வோம் என்பதுதான் இன்றைய சூழல். மற்றபடி என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு கலைப்பொழுது தானவர்களுக்கு என்னுடைய நன்றியும் மரியாதையும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பறந்து செல்லவா வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். என்னென்னா இதில் கதாநாயகனாக அறிமுகமாகறன்றதுக்காக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு இந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. இந்த படத்தில் ஒரு 50 days சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எல்லோரும் ஈஸின்னு நினைப்பாங்க, சிங்கப்பூர் தானே ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு தானே நினைப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த படம் முடித்து ஐ ஃபீல் லைக் ஐம் அ க்ரோன் அப் பர்சன் நவ். என்னால் இப்போது இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் அருமை சந்திரன் சார் அண்ட் தனபால் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட் வாஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒர்க் பண்ண. அண்ட் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ வேறு. இப்போ சதீஷ் இருக்காங்க, கருணாகரன். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைப் இருந்துச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது. அண்ட் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், சரி படம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி படம் எப்படி வந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலி ஒரு நாள் டைரக்டர் வந்து சொன்னார் படம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நாங்கள் தானு சார் வந்து இன்வைட் பண்ணோம் படத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி படத்தை ரிசீவ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்க்க ஆரம்பித்தோம். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து லைக் தி ஃபில்ம் வாஸ் வர்த் இட். அண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். அண்ட் அதுக்கு சந்தோஷ் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சந்தோஷ் பிரபாகரன் கேமரா டீம். அண்ட் அதான் எனக்கு வந்து முக்கியமாக வந்து எனக்கு தானு சாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் படத்தை பற்றி, நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் படம் பார்த்து முடித்தோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் அதான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் சார் ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் ஆமாம், படம் அதான் அவுட்புட் பார்த்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் அந்த சிங்கப்பூர் லைஃப் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அன்பழைப்பு அழைத்தார்கள் என் உடன்பிறவா சகோதரி கமிலா நாசரும் உடன்பிறவா தம்பி நரேந்திரனும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது 2 மணி நேரம் அப்படின்ட்டு வந்து படத்தை பார்க்குறேன். வந்ததிலிருந்து 4 மணி நேரம் நான் செலவழித்தேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அப்படி ஆராதித்தேன். நாசருடைய மகன் அவர் இப்பொழுது பாஷா. இந்த படம் வந்த பிறகு அவர் திரையுலகை ஆளும் பாதுஷா.
அப்படிப்பட்ட ஒரு இயல்பான ஈர்க்கக்கூடிய ஒரு நடிப்பை பிரமாதமாக வழங்கியிருக்கிறார். எதிர்காலத்திலே தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, உலக திரையுலகிற்கு ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு கலைச்சிற்பி, திரைச்சிற்பி நாசருடைய மகன் என்று சொன்னால் அறுதிட்டு உறுதி சொல்லலாம். இது பதிவு போயிட்டு இது காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட கல்வெட்டாக இந்த வார்த்தையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இந்த இயக்குனர் இந்த சிங்கப்பூரை இவ்வளோ பிரமாதமாக படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் எவ்வளோ நாள் எடுத்தீங்கன்னு சற்றப்போ ஒரு 40 நாள் 45 நாள். நாங்கள் இவ்வளோ கிராண்டியராக எடுத்துகிட்டு இருக்கீங்க, எங்கள் நிறுவனத்துக்கு நீ ஒரு படம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த டைரக்டரை கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு இந்த படத்தில் மிக சிறப்பாகிறது. படத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அதாவது சந்தோஷத்தின் மிகுதியாக தான் இருக்குது. அடுத்து 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 எண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கிறது. இந்த படத்தை வெளியிடுவதில் நான் உள்ளன்பது சொல்கிறேன், ஓகை கொள்கின்றேன், பேரானந்தம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக இந்த கலைப்படைப்பு. இதற்கு தயாரிப்பாளர் பெயரே அருமைச்சந்திரன். இந்த திரையுலகத்துக்கு கிடைத்தற்கரிய ஒரு நன்முத்து. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எனக்கு கொடுத்தது உண்மையிலே மகிழ்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நாச சார் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்தை பெரிதிப்படுத்துகிறாங்கன்னு. அதாவது உள்ளதை உள்ளபடி எழுதினால் உண்மையிலேயே உவகை தான். அதாவது இலக்கணத்திலேயே இல்பொருள் ஊமை அணி இருக்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி எழுதுறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா கூட இன்றைக்கெல்லாம் கூட என்னை போட்டு என்னுடைய பெயரை போட்டு இல்லாதது எல்லாம் கற்பனையில் எழுதக்கூடியதெல்லாம் எழுதும்போது தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அது பழசாயிடும். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த படத்தை பற்றி படம் பார்த்துவிட்டு அகம் திறந்து எழுதுங்கள். இந்த திரையுலகிற்கு அரிய பொக்கிஷங்கள், அதாவது கலை சிற்பிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முதல் வாரத்தை விட 2வது 3ஆம் வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக அமைந்திருக்கிறது. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. விடைபெறுகிறேன். இது 8 பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட 3வது படம். இந்த 3வது படத்தோட முதல் வெற்றியே இந்த படத்தை கலைப்புலி இன்டர்நேஷ்னல் வெளியிடுவது. ஸோ என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தானு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க தான் முதல்ல இந்த படத்தை நான் இதுக்கு இந்த படத்துக்காக நான் ஏதாவது பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காக இந்த படத்தை அவங்களே வெளியிடுறதுக்கு அவங்களே கூப்பிட்டு பேசி இந்த படத்தை வெளியிட வந்திருக்காங்க. அதற்காக மிக்க நன்றி சார், கலைப்புலி இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திற்கும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே முதல் ப்ரெஸ் மீட் இதே இடத்துல நடத்தினோம். இப்போ 2வது ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கோம். முதல் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கோம். எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆதரவளித்து பல வகையிலும் இந்த திரைப்படம் வெற்றியடைய உதவி புரிந்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த படம் முழுக்க சிங்கப்பூர்லேயே தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே இந்திய கலைஞர்களையும், இந்திய தொழில்நுட்ப கலைஞர்களையும், சிங்கப்பூர் கலைஞர்களையும் இணைத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய படங்கள் ஒரு பாடல் 2 பாடலுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முழுக்க ஒரு படத்தை சிங்கப்பூரில் தயார் பண்ணும்பொழுது அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை எனக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் அந்த ப்ரொடக்ஷனை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் எனது நன்றி. இப்போது இந்த படத்தில் நான் முதலீடு பண்ணி பணம் பண்ணியிருக்கிறதுனால நான் தயாரிப்பாளர்னு இருக்கேன். உண்மையிலே எனது மனமார்ந்த நன்றியை நான் யாருக்கு சொல்லிக்கணும்னா, இந்த படத்தோட இயக்குனர் திரு தனபால் அவர்களுக்கு. படத்தை இயக்குனதோட முடிஞ்சிடாமல் படத்தை இயக்கிட்டா என் பணி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற இயக்குநர்கள் மத்தியில் அந்த முழு படத்தையும் வெளியீடு காண்பதற்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலையும் எனக்கு உதவி புரிஞ்சிட்ருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இயக்குனர் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக எல்லா தயாரிப்பாளர்களும்
கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் இயக்குனர் தனபால் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி மற்ற கலைஞர்கள் நிறைய பேர் வந்து படத்தில் நடிக்கும்பொழுது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ப்ரமோஷன் பண்ணும்பொழுது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. படத்தில் முழு படத்திலும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் திரு சதீஷ் நடிச்சிருக்காரு. 25 நாள் எங்கள் கூட சிங்கப்பூரில் தங்கி நடித்தார். முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு 2வது ப்ரெஸ் மீட் வரைக்கும் அவர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எங்களோட ப்ரொமோஷனுக்கோ எந்த நிகழ்ச்சிக்கும் அவருடைய கடுமையான ஷெட்யூல்கள் மத்தியிலையும் நேரம் ஒதுக்கி எங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு இந்த படத்தோட வெற்றிக்காக முழு ஆதரவையும் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை விட என்னுடைய வந்து பெரிய இடத்தை தொடரணும், நிறைய தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரி உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் சொன்ன மாதிரி கதை நாயகன் அப்படின்னு சொன்னால், அதாவது கதாநாயகன் சொல்கிறத விட கதை நாயகன் அப்படின்னு சொல்லி திரு பாஷாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் வந்து அந்த கதைக்கு மிகச்சரியாக பொருத்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 60 நாள் சிங்கப்பூரில் தங்கி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு. அவர் நிறைய வகையில் நிறைய நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிற விஷயம் வந்து எந்த வகையிலையும் அவருடைய தந்தையோட பேரை உபயோகிக்காமல் தன்னுடைய திறமையால் நான் மேலே வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம்னு சொல்லுவார். அந்த வகையில் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அவருடைய பேரை எடுத்து கொடுக்கும் படமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக என்னோட முழு மனதான நம்பிக்கை. அதற்கான வாழ்த்துக்கள் பாஷா. கதைநாயகி வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வரல. அவங்க மற்றபடி மற்ற கலைஞர்களும் இங்கே கலந்துக்க முடியல. இதோட கேமராமேன் இங்கே கலந்துக்கலை. நீங்கள் விஷுவல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஜோஷுவா ஸ்ரீதர் இந்த படத்துக்கு வந்து இசையமைத்து முடித்த உடனே திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட இந்த மியூசிக் போட்டு காமிச்சு உடனே இம்மிடியட்டாக அவர் ட்வீட் பண்ணார், இந்த பாடல்கள் கண்டிப்பாக பெரிய காதல் படத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அதிகமாக மக்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இந்த படத்தோட எடிட்டர் ராஜேஷ், அவர் வந்து ஆன்லைன்லேயே எடிட் பண்ணி இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ட்ரைலர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 நாளுக்குள்ளேயே ஒரு 100,000, அதாவது 1,00,000 வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா அவரோட அந்த ட்ரைலரோட எடிட்டிங் வந்து ஒரு முக்கிய காரணம். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். என்னுடைய 2 படங்கள் தயாரிச்சிருக்கேன். ஒன்று வந்து வாடா போடா நண்பர்கள், அதுக்கப்புறம் ஓம் சாந்தி ஓம் சொல்லிட்டு 2 படத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். 3வது படம் தயாரிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இந்த படத்தை வந்து ஏன் இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, பணம் லாஸ் ஆகுதுன்னு தெரியுது, ஏன் மறுபடியும் 3வது படமும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். அவர் என்னுடைய நண்பர் அப்துல்லா, இந்த படத்தோட இணை தயாரிப்பாளர். நான் சொன்னேன், இது வந்து படம் தயாரிக்கிறது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, படம் தயாரிக்கிறது வந்து பணம் வச்சுருக்க எல்லாராலையும் தயாரிக்க முடியாது. எவ்வளோ பேர் நிறையா பணம் வச்சுருக்காங்க, ஆனால் படம் தயாரிக்க முடியாது. படம் தயாரிக்கிறதுங்கிறது எல்லா தொழிலையும் தாண்டி இந்த தொழில் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அப்போ தான் இதை பண்ண முடியும். அது ஏன்னு தெரியல, அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ நான் வந்து நீங்கள் பொருளாதார வகையில் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், நான் வந்து ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக என் கூட சேர்ந்துக்கிட்டாரு. அவருக்கும் என்னுடைய தக்க நேரத்தில் என்னோட பங்கில் இணைந்து கொண்ட இணை தயாரிப்பாளர் அப்துல்லா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் நிறைய கலைஞர்கள் கலந்துருக்காங்க. அதில் அவங்க சுகன்யா மட்டும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கப்பூரர், ஆனால் இங்கேயும் இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே சிங்கப்பூரில் வந்து முன்னணி நடிகர்களில் வந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் சிங்கப்பூரில் ஆடியோ லான்ச் பண்ண சமயத்தில் வந்திருந்து உதவி பண்ணாங்க. அவங்க எல்லோருக்கும் இந்த படத்தின் மூலம் நிறைய வெற்றிகள் கிடைக்க அவர்களையும் வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த கலைப்புலி இன்டர்நேஷ்னல் கூட இணைந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த திரு நரேன் அவர்கள், திரு ரகு அவர்கள் மற்றும் அக்ராஸ் ஃபில்ம் உரிமையாளர் திரு பிரபு அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது
சினிமாவில் வந்து நிறைய தொழில் போட்டிகள் இருந்தாலும் நண்பர்கள் இந்த மாதிரி வந்து ஒருவருடைய வெற்றிக்கு இன்னொரு உழைக்கக்கூடிய நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் நான் அதிர்ஷ்டசாலி இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 படம் வந்து நிறைய பிரச்சனைகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை தைரியமாக சிங்கப்பூரில் இருந்து தயாரித்து வெளியிட முயற்சி செஞ்சுருக்கேன். இந்த முயற்சியில் நிறைய பேர் உதவி இருக்காங்க. அந்த உதவிகளுக்கெல்லாம் மகுடமாய் உதவி செய்ய கூடியவர்கள் வந்து மீடியா தான். அதனால் வந்து உங்களுடைய ஆதரவையும் கருத்துக்களையும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கொடுங்க. அதனால் இந்த ட்ரெய்லர் 2 வெளியீட்டிற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆக்டிங் நான் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து சில வருஷங்கள் நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப சிங்கப்பூருக்கே என்னை கூட்டிகிட்டு போய் இந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ண ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு என்னோட முதல் நன்றிகள். அண்ட் ஒரு நாளும் ஷூட் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அதுக்கு பாஷா, சதீஷ் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் திஸ் டஸ் வெரி வெல். தேங்க்யூ வெரி மச். ஊடக நண்பர்கள், உடனிருந்த நண்பர்கள், மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷூட் போயிட்டுருக்கு. ஷூட் முடிஞ்சு டப்பிங் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து தனபால் பத்மநாபன் ரொம்ப பழக்கம். ஸோ இந்த படம் பறந்து செல்வா வந்து போட்டு காட்டினார், பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதை எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறப்போ எனக்கு நரேன் மூலமாக, அண்ணன் மூலமாக, கலைப்புலி அண்ணன் மூலமாக சரி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு சேனல் கிடச்சிது. அண்ணனும் பிடிச்சிருக்கு படம், பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த வழியாக படம் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த பறந்து செல்வா படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோன்னு வச்சுப்போமே. ஃபாரின் கண்ட்ரியில் போய் இறங்கின உடனே நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, அந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் அங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே உள்ளதெல்லாம் மறந்துடுவோம். அந்த ஊர், அந்த மக்கள், ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இருப்போம். அது முடிஞ்சு 4வது நாள் 5வது நாள் ஆக அப்படியே நமக்கு திரும்ப ஊருக்கு வரணுமேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பறந்து செல்வா படம் சிங்கப்பூர்லேயே முழுக்க எடுத்த படம். அந்த மாதிரி நம்ம ஃபாரினில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல், படம் முடிய ஐயோ படம் முடிய போதேங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பெரிய எக்ஸ்ட்ரானரி அப்படிலாம் சொல்லல, ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி வித் காமெடி. அண்ட் தென் சிங்கப்பூர் கலர்ஃபுல்லாக இருக்கும். 3 பெரிய காமெடியன்கள், இன்றைக்கி இருக்க 3 பெரிய காமெடியன்கள் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதில் எதுவுமே திணிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்காது. படத்தில் அப்படியே கூட ட்ராவல் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாஷா அருமையாக பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட ஃபஸ்ட் படம் நான் பார்க்கல. எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ இவரே இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் படம் பார்த்து முடிக்கிறப்ப இந்த கேரக்டர் இவர் கரெக்டான பர்சன் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படியே மேட்ச் பண்ணியிருப்பார். நான் பலமுறை தனபால்கிட்ட சொல்லிட்டேன், நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அது போக மற்றபடி சதீஷ் சார் ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி சார், கருணாகரன் எல்லாருமே வந்து அவங்களோட ஏரியாவை பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா போயிருக்கு படம். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. விஷுவலாக பார்க்குறப்ப சாங்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு மெலடி சாங் ஒன்று, அதில் அந்த சைனீஸ் ஸ்கேல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் நிறைய டைம் சைனா ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் சைனா போயிடுவேன். அவங்க சிரிக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம எதாவது கேள்வி கேட்டோம்னா சிரிப்பாங்க. அவங்க அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பொண்ணு ஒரு தமிழ் படத்தில் நடித்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம். அந்த பெருமை வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. செகண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. படமும் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் உங்களோட ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இது ஒரு முழுக்க ஒரு டீம் ஒர்க். ஸோ ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ த்ரூ அவுட். படம் நல்லா வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பறந்து செல்வா. படத்தை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். பறந்து செல்லவா இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அருமைச்சந்திரன் சாருக்கு நன்றி. தனபால் சாருக்கு நன்றி, டைரக்டர். இந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய லெவல் போயிடுச்சு இப்போது. ஏன்னா தானு சார் உள்ளே வந்ததால், தானு சார் ரிலீஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி எனக்கு. படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு சைனீஸ் கேர்ள் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நரேல் சொல்லிட்டு. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது எடிட் பண்ணும்போது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ
அப்புறம் காமெடி ஃபுல்லாக சதீஷ், அஜய் பாலாஜி, கருணாகரன் இவங்க 3 பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறமா படத்தோட ஹீரோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிடுவார் கண்டிப்பாக. ஸோ நல்லா வந்திருக்கு படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதற்கண் என்னுடைய தயாரிப்பாளர் திரு அருமைச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து டீட்டெயிலாக காஸ்ட் அண்ட் குரூ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டார். ஸோ திரும்பவும் அதே விஷயம் வந்து பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். படத்தோட கண்டென்ட் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கமோடிட்டி இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஒரு நட்போ ஒரு ரொமான்ஸ் லவ் இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பஞ்சு மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசை காட்டுற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு இருக்கிற மரியாதை தான் அது நட்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அதுதான் அதனோட அடிப்படையான ஒரு விஷயம் வந்து. ஸோ இது எனக்கு நிறைய சமயங்களில் தோணும், அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோமோ, நம்மளோட ஆர்ட் ஃபார்மில் வந்து அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணும். ஸோ இந்த படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ வந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த சில விஷயங்கள் வந்து காலத்தால் மாறாது. நீங்கள் என்னதான் நியூ ஏஜ் ஃபிலிம் என்னதான் மாடர்ன் ஏஜ் ஃபிலிம்ஸ் நம்ம வந்தாலும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களில் இருந்து வந்து ஒரு மனிதன் வந்து விலகி செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட பிலீஃப். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் வந்து காதலை தேடிட்டே இருக்கிற ஒருத்தன் அதை எப்படி கண்டடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு சப்போர்ட்டிங் பில்லராக படம் முழுக்க இருந்த சதீஷ், ஆர்ஜே பாலாஜி, கருணாகரன் இவங்களோட நகைச்சுவை கூட்டணியும் இதில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தில் ஒரு மாடர்ன் கேர்ள், மாடர்னா ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை திங்கிங்லேயும் மாடர்னாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சர்ப்ரைஸ் வந்து நரேல் கெங், அந்த சைனீஸ் கேர்ள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட கேரக்டரைசேஷனும் பிடிக்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பிடிக்கும். ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி இந்த விழாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் சார்பாக நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றென்றும். அவருக்கு வந்து அவர் வந்து படத்தை பார்த்துட்டு தான் இந்த டெசிஷன் வந்து எடுத்தார். ஸோ படம் பார்த்துட்டு என்கிட்ட அந்த படத்தை பற்றி இது வரைக்கும் ஒரு 10 முறை அதாவது வந்து அவரை சந்திக்கும் போதெல்லாம் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடித்தாலும் படத்தோட கண்டென்ட் பற்றி ஒரு 2 நிமிஷமாவது பார்க்காம அந்த சந்திப்பு வந்து முடிஞ்சதே இல்லை. அந்தளவுக்கு இந்த கண்டென்ட் மேலே இந்த படத்து மேலே நம்பிக்கை வைத்த திரு தானு ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து நாசர் சார் ஃபேமிலி வந்து இதுக்கு வந்து பல விதங்களையும் சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ நாசர் சாருக்கும் கமிலா நாசர் மேடமுக்கும் லுத்ஃபுதீனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது தவிர என் கூட பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னோட உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை ஒருத்தன் வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். என்ன தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியன் காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3வது நாள் சரியா இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம்னு. கணக்கு சரியா வரும். பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே. வள்ளுவன் 2000 கழிச்சு இருக்கானே. அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான். வள்ளுவன் அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான். அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும். அப்பதான் நிதினு பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத. அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான். 1.25 அடியில. நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான். அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்.